நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல முக்கியமான பங்குடைய தகவல் நெறையா இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். வீடியோ கன்டினியூவா பாருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம டிஸ்கஸ் பண்ண சில ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான இன்னைக்கு அப் மூவ்மெண்டம் ஆயிருக்கு. சில ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 71 பாயிண்ட் டவுன்ல தான் ட்ரேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 50 ஓரளவுக்கு பரவால்ல. நிஃப்டி ஃபைனான்ஸ் பரவால்ல. HDFC பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு கேப் டவுனுங்க. நிஃப்டி இந்த அளவுக்கு இறங்குறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க், அதுக்கப்புறம் ட்ரெண்ட், டாட்டாவுடைய கம்பெனி ட்ரெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இந்த ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அருமையான ஒரு செல்லிங் பிரஷர். மிட் கேப் 100ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆட்டோ இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிருக்கு. FMGG வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு ஃப்ளாட்டா ட்ரேட் ஆயிருக்கு. ஐடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2% வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. வாங்க பங்குடைய நியூஸ் ஒவ்வொன்றா இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 73% வந்து பார்த்தீங்கன்னா, மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டாக் வந்து சொல்லியிருக்காங்க ஜெஃப்ரி. அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க எம்வி போட்டோலிட்ன்னு சொல்லிட்டு பவர்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 73% மேல போகும்னு அவங்களுடைய அனலிசிஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் பிவி பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு நல்ல ஒரு டவுன் 3%க்கு மேல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாட்டாமோட ஜேஎல்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணியிருக்கேன். ஜேஎல்ஆருடைய வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் பிவி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. எந்த ஒரு நல்ல ஒரு கம்பெனி நமக்கு ஒரு நல்ல ஒரு டவுன்ல கிடைக்கும்போது, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம பயன்படுத்திக்கணும் எப்பவுமே. டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு குரூப்பு. ஆமா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 52 வார லோல தான் நல்லா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது இஎம்எஸ் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி இந்த ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹைனஸ் டெக்னாலஜி. ஹைனஸ் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 6% டவுனுங்க. அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பேட் நியூஸ் இருக்கு. பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் நான் ஆல்ரெடி நெறைய டைம் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டாக்ல வந்து நம்ம வந்து கரெக்ட்டா இருக்கணுன்ட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 6%க்கு மேல நல்ல ஒரு டவுனு. எப்பவுமே கவனமா இருங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, 1700 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிட்டல் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. நல்ல கம்பெனி தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்குக்கு வந்து எப்போதுமே பிரஷர் இருந்துட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிருச்சுன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்குக்கு பிரஷர் இருக்காது. அதனால தான் எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அந்த ஸ்டாக்க பத்தி நம்ம அனலைஸ் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆன பிறகு நம்ம என்டர் ஆகுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 6% மார்க்கெட்டுக்கு இறங்குறதுக்கு காரணம் முக்கியமான காரணம் அதான். இன்னைக்கு பார்மா செக்டார் வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸுங்க. நாட்கோ பார்மா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதனால இன்னைக்கு நிஃப்டி அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இறங்கல. HDFC, ரிலையன்ஸ், ட்ரெண்ட் இதெல்லாம் இறங்குனாலும், நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு கிராஷ் எல்லாம் ஆகல. ஒரு 70, 80 பாயிண்ட் தான் கிராஸ் ஆயிருக்கு. அது முக்கியமான காரணம் என்ன, பார்மா செக்டார் நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ். ஆட்டோ இண்டெக்ஸ் எல்லாம் வந்து FMCGலாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. ரிலையன்ஸ் முக்கியமா இறங்குறதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்ஸல் எல்லாருக்குமே தெரியும். ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வரி அதிகமா போடப் போறாங்க. ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 6% நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. ஆமா, ரிலையன்ஸோட சார்ட் நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, ரிலையன்ஸ் நல்ல ஒரு அருமையான ஒரு இது வந்து ஹைனஸ் டெக்னாலஜி. ஹைனஸ் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் டாப் மாரிக்கு ஆயிருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ரிஸ்கி ஸ்டாக்கு. ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷருங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. இங்க பாருங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் இன்னைக்கு வந்து முடிச்சிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 7%க்கு மேல நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. நல்ல ஒரு இன்வெஸ்டருக்கு ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்கு. ஃபாஸ்ட் லைஃப்ல இனிமே ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் வேல்யூவேஷன் ஹையான ஒரு ஸ்டாக்கு அந்த ஸ்டாக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7% மேல டவுனா இருக்கு. அடுத்தது நைப்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 292க்கு மேல ஆர்டர் கிடைச்சிருக்கு டிஃபென்ஸ்ல. ஒரு 5%க்கு மேல இந்த ஸ்டாக் அப் மொமெண்டம். நம்ம அடிக்கடி பார்க்குறோம், டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்து நெறைய ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்குங்க. டிஃபென்ஸ் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2026ல நெறையா வந்து ஃபண்ட் ஒதுக்க போறாங்க. அதனால டிஃபென்ஸ் செக்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் 1 வருஷம், 2 வருஷம்லாம் கிடையாது. ஒரு 5 வருஷம், 10 வருஷம். ஏன்னா, ஒரு நாட்டுக்கு வந்து முக்கியமானது வந்து பாதுகாப்பு உபகரணங்கள். அது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்த நாட்டிலேயே தயாரிக்கிறாங்க. அதனால நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஃபுல் ஃபோக்கஸா இருக்காங்க. அதனால டிஃபென்ஸ் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய வியூவு. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, BLS இன்டர்நேஷனல். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. நேத்தோட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விசா அவுட் சோர்சிங் டீல் கிடைச்சிருக்கு சவுத் ஆப்பிரிக்கால. இந்த ஸ்டாக் ஒரு குட் நியூஸ். ஆனா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 1.25% டவுன்ல தான் இருக்கு. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்குங்க. 52 வார லோல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு.
அதுக்கப்புறம் ரேகா சுன்ஜின்வாலா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி பேக் ரிட்டர்ன்ஸ் எடுத்து எக்ஸிட் ஆயிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க செல் பண்ணியிருக்காங்க கனரா பேங்க. அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. இதே மாரிக்கு தான் நம்மளும் ஒரு கரெக்ட்டான ஸ்டாக்ல, கரெக்ட்டான டைம்ல என்ட்ரி ஆகி, நம்மளும் ஒரு நல்ல ப்ராஃபிட் மல்டி பேக்ல வரும்போது, நம்மளும் எக்ஸிட் ஆகுறது நல்லது. அடுத்தது தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா 3, 4 டேஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு. இப்போ மினிஸ்ட்ரில கிடைச்சிருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. ஒரு 26,00,000க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆட்டோ கார்ட் சர்வீசஸ். இது ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் அந்த ஸ்டாக்குக்கு. அடுத்தது நிஃப்டியோடைய டாப் லூசர் இன்னைக்கு யாருன்னு பார்த்தோம்னா, ட்ரெண்டு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ட்ரெண்ட் இன்னைக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு 9% மேல டவுன் ட்ரெண்டு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் கோடாக் மஹேந்திரா பேங்க், இண்டிகோ இந்த ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இறங்குறதுக்கு முக்கியமான காரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டியை வந்து விழுவாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எந்தெந்த ஸ்டாக்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஐசிசி பேங்க், டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட டாப் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்தது ஐஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு ஐஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 13% மேல இன்னைக்கு நல்ல ஒரு அப் மூவ்ங்க. அது என்னன்னா, கவர்மெண்ட் என்னன்னா பார்த்தீங்கன்னா, இந்த கப்ளிங்ஸ் சொல்லிடுறாங்கல்ல, அத வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஏபிடிஎல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஏற்கனவே வந்து இந்த ஐஎக்ஸ்க்கு ஆப்போசிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வரப்பா சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி வந்து கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஐஎஸ் வந்து சேர்த்து அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ங்க. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். இது ஐஎக்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம். ரொம்ப நாளா அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப், டவுனுங்கிற நல்ல ஒரு கடுமையான வாலிட்டில தான் இருந்தது. இந்த ஸ்டாக்கோடைய சார்ட்ட நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க. முக்கியமான ஒரு இந்த லெவல்ல ஒரு நியூஸ் வந்தது. அந்த ஸ்டாக்கோட நியூஸ் இதே சேம் நியூஸ் இங்க வந்தது. அப்புறம் நல்ல ஒரு அப்பும், அப்புறம் ஒரு டவுனு. இப்போ முக்கியமான அதே இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கனால, இன்னைக்கு அருமையான ஒரு 13% மேல நாளைக்கு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. 52 வீக் லோல உள்ள ஒரு 5 ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். அதில ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேஎல்ஆர் உடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன் ஆனனால வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 3.5% மேல டவுன் இருந்தது. ஆனா குளோசிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5% தான் இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2வது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜு இன்ஜினியரிங். ராஜு இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 நாளாவே சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்க பார்த்தா தெரியும். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அடிவாரத்தில இருக்கு. இப்போ ரிவர்சல் லைட்டா காமிக்குது இந்த ஸ்டாக்கும். அடுத்தது நம்ம 3வது பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மைன்டெக். மைன்டெக் பார்த்தீங்கன்னா, இதுவும் லாஸ்ட் ஒரு 2, 3 டேஸா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்சல் காமிச்சிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கும். இன்னைக்கு ஒரு 13% மேல நல்ல ஒரு ஹை மூவ்ல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஐடிசி. ஐடிசி இன்னைக்கு காலையில பார்க்கும்போது ஒரு 5% மேல டவுனுங்க. ஆனா குளோசிங்ல வந்து பார்க்கையில ஒரு 3% மேல இருக்கு. நான் ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிட்டே இருக்கேன் இந்த ஸ்டாக்கு. என்னன்னா அதிகமான குவான்டிட்டி கிடையாது. முக்கியமான ஒரு ஏரியால தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2022 நவம்பர் லோல தான் இந்த ஸ்டாக் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐடிசி. அடுத்ததா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் ஸ்மார்ட் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ வந்து புதுசுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 100 இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 65லேருந்து நல்ல ஒரு ஃபர்தரா மேல போயிட்டு ஹைல போயிட்டு இப்போ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, நம்ம ஊர்ல வசந்த் அண்ட் கோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாரி எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பண்றாங்க. ஆந்திராவுல இருக்கு. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஷாப் இருக்கு. புதிய புதிய ஷாப்லாம் ஓப்பன் பண்ணிட்டே இருக்காங்க. லாஸ்ட் 2 குவார்ட்டர், 3 குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சரியில்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது நம்ம வந்து ப்ரமோட்டர் வாங்கிய பங்குகள்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். கந்தகர் ஆயில் ரிஃபைனரி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ வந்ததுலேருந்து நல்ல டவுன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 70% மேல டவுன் ஆகி, இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வாங்கவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரிவர்சல் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கும் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வச்சிருக்க ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக் இன்னைக்கு நல்ல ஒரு டவுனு. வேர்ல்பூல் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு டவுனுங்க. முக்கியமான சப்போர்ட்ல தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பார்த்தா தெரியும். வேர்ல்பூல் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வந்து வித்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐநாக்ஸ் விண்ட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான். ஒரு எஜுகேஷனுக்காண்டி தான் நம்ம பார்த்துருக்கோம். எந்த ஒரு ஸ்டாக்கோ வாங்கவோ, விற்கவோ நான் வந்து கால் குடுக்குறது கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குனாலும், விற்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.